அன்னைக்கு வந்து ஜிம்மில் ஹெவியாக ஒர்க் அவுட் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியாச்சும் ஒரு பிரியாணி சாப்பிடணும், ஹைதராபாத் பிரியாணி பேக்கம் வாங்கிட்டு அது கூட சிக்கனையும் வாங்கிட்டு இன்றைக்கி கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கன் வாங்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சிக்கனை வாஷ் பண்ணி கழுவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதில் பேக்கிங்லேயே கொடுத்துருந்து எப்படி இதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுபடி அதில் வந்து தண்ணி விட்டுட்டு அதில் வந்து ஒரு 7 கிராம் உப்பு கொடுத்தணும். அந்த உப்பையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த சிக்கன் பேக்லேயே இருக்க அந்த மசாலா கொடுத்தாங்க. அந்த மசாலையும் போட்டுட்டு இதை வந்து ஒரு 7 மினிட்ஸ் கிட்ட ஹீட் பண்ணணுங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு கூட கொடுத்த பாஸ்மதி ரைஸை வந்து அதை கொஞ்சம் லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதையும் வந்து அந்த இது கூட போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் அதையும் வந்து ஒரு ஹீட் பண்ணணும்னு சொன்னால் 10 நிமிஷம் ஹீட் பண்ணதுக்கப்புறமா வந்து அதை வந்து வடிகட்டி எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து அதில் கொடுத்த சிக்கன் பேக்கெட்டில் வந்து மசாலா இருக்கும். அந்த மசாலா வந்து சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி அதை ஒரு கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும்னு போட்டுருது. அதையும் கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சதுக்கப்புறமா வந்து அது கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் கரெக்டாக ஊறினதுக்கப்புறம் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. சரி, சிக்கன் பிரியாணியில் முட்டை இல்லாமல் எப்படின்னு சொல்லிட்டு 4 முட்டையை எடுத்து ஹீட் பண்ண வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து அரிசியும் போட்டாச்சு. அரிசியும் போட்டுட்டு கடாயை எடுத்து வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் ஊற வச்ச சிக்கனில் வந்து லைட்டாக ஆயில் போட்டுட்டு அதை ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணோம். அது வந்து ஒரு நார்மல் ஆஃப் ஃப்ளேமில் குக் பண்ணால் போதும். அது குக் பண்ணும்போதே வாசனை வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கு மிச்சம் இந்த மசாலாவை அதில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு சும்மா நம்ம ஃப்ரை பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அப்போ வந்து அது வந்து வேறு லெவலில் ஸ்மெல் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி, இந்த பக்கம் என்னென்னா முட்டையும் ரெடியாக இருந்துச்சு. சரி, இதை நம்ம ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து சரி அரிசியை பார்ப்போம்னு சொல்லிட்டு அரிசியை பார்த்தா அரிசி வந்து நார்மல் கண்டிஷனில் இருந்துச்சு. ஃபுல்லாக வேகலை. ஒரு 7 மினிட்ஸ் அதில் போட்டிருந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் பக்கத்தில் ஆச்சு அரிசி கொஞ்சம் நார்மலாக வேகிறதுக்கு. அதுக்கப்புறமா சரி ஓகே ஸ்மெல் வேறு லெவலில் இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டேன் அரிசியை வந்து கரெக்டாக வடிகட்டணும். அரிசியை வந்து கரெக்ட் ஃப்ளேமில் வந்து கரெக்டாக வடிகட்டினதுக்கு அப்புறமா வந்துச்சு. வடிகட்டிட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற தனியாட்டி எடுத்து வச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா வந்து வேறு எதுவுமே இல்லை வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் நேரம் நார்மலாட்டு ஒரு பேசினில் போட்டு வச்ச போதும். வச்சுட்டு அதை வந்து தனியாட்டு இந்த அரிசியை வந்து தனியாக ஒரு இதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து அதுக்கு மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் அதையும் வந்து கொஞ்சம் ஒரு லேயர் போடுறோம். போட்டதுக்கு அப்புறமா வந்து நம்ம இதில் என்னென்னா சிக்கன் ரொம்ப கூடி போச்சு. நார்மல் கரெக்டாக அவங்க கொடுத்த அளவுக்கு இல்லை, சிக்கன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து ரைஸை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு லேயர் வந்து மறுபடியும் சிக்கன் வைக்கணும். மறுபடியும் வந்து நம்மள்ட்ட இருக்க சிக்கனை மொத்தத்தையும் அதில் வச்சுட்டு நிறைய சிக்கன் இருந்துச்சு. அதையும் வச்சுட்டு ஒரு கரெக்டாக ஒரு ஆஃப் ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் குக் பண்ணோம். குக்கர்லேயே நான் குக் பண்ணேன். குக்கரில் அப்படியே குக் பண்ணிவிட்டு அது ஒரு லெவலாக நம்ம இருந்த முட்டையும் அதில் போட்டுட்டு கொத்தமல்லி இதையும் போட்டுட்டு ஒரு மூடி வச்சுட்டு ஒரு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். அதுக்கப்புறமா நம்ம யூஸ் பண்ண பிளேட்ஸை மொத்தத்தையும் அப்படி எதுக்கு வேலை கொடுத்துட்டு நம்மளே எல்லாத்தையும் கழுவி வச்சுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நீட்டாக கிளியராக வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து சரி நம்ம ஒய்ஃபுக்கு ஆம்லேட் செட்டு பிடிக்குமே சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் பாயில் போட்டுட்டு அதுவும் ரெடியானதுக்கப்புறமா வந்து சிக்கன் பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தேன்னா அது ஒரு நல்ல ஒரு லெவலில் வந்துருந்து கொஞ்சம் ஆவி பறக்க நல்ல லெவலில் வந்துருந்து அதை வந்து ஒரு நார்மலாக ஒரு இதில் தட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா வேறு லெவலுக்கு அதை ஒரு பரப்பி விட்டுட்டு அதுக்கு மேலே இது நம்ம தம் வைக்கணுமே சொல்லிவிட்டு இதில் கேட்டில் தண்ணியை போட்டு தண்ணி ஹீட் பண்ண வச்சுட்டு அப்படியே இந்த செட்டையும் பார்த்தா செட்டும் வந்துருந்துச்சு. ஓகே பக்கா. வேலை கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. சரி பசியும் ஓவராக இருந்துச்சு. சரி ஒரு பழத்தையும் சாப்பிட்டுட்டு தம்மை வச்சோம். தம்மை வச்சுட்டு சரி இனி சாப்பிட வேண்டியதான். எதாச்சும் ரெடி ஆகிடுச்சு. குளித்து ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு எப்பா பிரியாணி சாப்பிட்டோன்னு சொல்லி தம்மை எடுத்துகிட்டு பிரியாணியை பார்த்தா சப்பா வேறு லெவலில் இருந்துச்சு. சரி எல்லாத்தையும் எடுத்து ஒரு பிளேட்டில் போடும். எப்படி பார்த்தாலும் ஒரு 3 பேருக்கு கரெக்டாக தாராளமாக சாப்பிடலாம். மொத்த பிரியாணி எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு சாப்பிட்டு பார்த்தா டேஸ்ட்டு அல்டிமேட்டு.